இன் அண்ட் அவுட் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற படம் லாக்டவுன். எஸ், இந்த மாதம் ரிலீஸ் ஆயிரும், அடுத்த மாதம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போய் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா ஃபைனலாக இப்போ லாக்டவுன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் உடைய தயாரிப்பில் ஏஆர் ஜீவா அவருடைய டைரக்ஷனில் அனுபாமா பரமேஸ்வரன் அவருடைய நடிப்பில் தான் இந்த லாக்டவுன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அனுபாமா பரமேஸ்வரன் அவர்கள் கூட சேர்ந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சார்லி, லிவிங்ஸ்டன், நிரோஷா, பிரியா வெங்கட் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. காலேஜ் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வேலை தேடிட்டு இருக்காங்க. எங்கேயுமே வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னே தெரியாம இருக்கும்போது ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட கம்பெனில ஏதாவது ஓப்பனிங் இருக்கா, இருந்துச்சுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த பொண்ணு வந்து சரி நாளைக்கு வா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் ஒரு பார்ட்டியில போய் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. அந்த ஒரு பார்ட்டிக்கு அப்புறமா இந்த பொண்ணோட லைஃபே வந்து டோட்டலா அப்படியே தலைகீழா மாற்றி போடுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னே தெரியாம இருக்கிறாங்க. அந்த டைம்னு பார்த்து லாக்டவுன் அப்படின்னு போட்டுறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த பிரச்சனைல இருந்து எப்படி வெளியே வரதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லை, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, அப்படி என்ன அந்த பார்ட்டிக்கு அப்புறம் நடந்தது, ஸோ அதுல இருந்து அவங்க எப்படி வெளியே வர ட்ரை பண்ணாங்க, ஃபைனலா என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய டைட்டில் வந்து லாக்டவுன். ஆனா இந்த படத்துல மெயின் அப்படிங்கிறது லாக்டவுன் கிடையாது. இதுல வந்து வேற ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. அதுல ஜஸ்ட் ஒரு பேக் டிராப்பா தான் லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் அப்படின்னு நம்ம தனித்தனியா பிரிக்கவே தேவையில்ல. படத்துடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே நல்லா என்கேஜிங்கா வந்து படத்தை கொண்டு போறாங்க. கிளைமேக்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு எமோஷனலான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்து தான் பயங்கர எமோஷனலா தான் நம்ம வெளியே அனுப்புறாங்க. படத்துடைய டைரக்டர் ஏஆர் ஜீவா அவர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் படம், அவருக்கு ஒரு டெபியூ டைரக்டர் தான். பட் ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிறது நமக்கு எந்த இடத்துலயுமே தெரியாத மாதிரி அவ்வளோ சூப்பரா நீட்டா வந்து இந்த ஒரு படத்தை எடுத்திருந்தாங்க. ஸோ படத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்து அதை அவ்வளோ நீட்டா வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ ஒரு நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, ஸோ அந்த பொண்ணுடைய லைஃப்ல ஒரு சில ஆண்கள் பண்ணக்கூடிய ஒரு சில தவறான விஷயங்கள்னால அந்த பொண்ணு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறா, அந்த பொண்ணுடைய ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ எமோஷனலா கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி அவ்வளோ சூப்பரா வந்து பண்ணியிருந்தாரு. அதுலயும் இப்போ ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அனுபமாவுக்கும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டியும் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா காட்டியிருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அனுபாமா அவங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு இந்த ஒரு ஃபேமிலியும் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா காட்டியிருப்பாரு. ஸோ இப்படி எல்லாம் காட்டிட்டு கிளைமேக்ஸ்ல வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துட்டு கடைசியில ஒரு கோட் ஒன்று போட்டிருப்பாங்க. அதாவது என்னைக்கும் பெத்தவங்களையும் மற்றவங்களையும் சமம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. மற்றவங்க வந்து நம்ம ஒரு பிரச்சனைல இருக்கும்போது நமக்கு தோல் கொடுப்பாங்க, ஆனா பெத்தவங்க நம்ம பிரச்சனையை அவங்க தோல்லையே எடுத்து போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சூப்பரா சொல்லி முடிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி படத்துடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பயங்கர என்கேஜிங்கா இருந்தது. ஸோ ஸ்கிரீன் பிளே வந்து நம்ம படம் பார்க்கும்போது அதை விட்டு நம்மள எங்கேயும் வெளியே போகவே விடல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவும் இருந்தது. ஓவராலாவே படத்தை அவ்வளோ நீட்டா வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அனுபாமா பரமேஸ்வரன், ஸோ அவங்க வந்து 2 எமோஷன்ஸையும் அவ்வளோ சூப்பரா கேரி பண்ணியிருந்தாங்க. படத்துடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு பொண்ணா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்துட்டு திடீர்னு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் படம் ஃபுல்லா டிராவல் ஆகுறது ஒரு பயங்கர எமோஷனலா ஒரு சோகமாவே இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இப்ப இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத இருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி இந்த 2 இதையுமே வந்து அனுபாமா அவ்வளவு சூப்பரா த்ரூ அவுட்டா படம் முழுக்க வந்து சூப்பராவே கேரி பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அனுபாமாவுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற பேரை விட இந்த கேரக்டர்ல இன்னும் ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு ஒரு பேர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்கள தாண்டி மற்றவங்களை நம்ம சொல்லவே தேவையில்லை. சார்லி அவர்களாகட்டும், லிவிங்ஸ்டன் அவர்களாகட்டும், நிரோஷா, இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அதுல லிவிங்ஸ்டன் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட காலில் விழுந்தெல்லாம் கெஞ்சுற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. சார்லி சாருமே அப்படிதான். சார்லி சார் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அதுலயும் அனுபாமா அவர்கிட்ட மொட்டை மாடி சீன்ல போய் பேசுறதாகட்டும், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து மொத்த ஃபேமிலியும் ஒரு இந்த தூக்கு மாட்டிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சீன்ல நிரோஷா அவர்களும் சரி, அனுபாமா அவர்களும் சரி
சார்லி அவர்களும் சரி, எல்லாருமே அவ்வளவு சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அனுபாமாவும் சார்லி அவர்களும் மொட்டை மாடி சீன்ல ஒன்று பேசிப்பாங்க. ஸோ அந்த சீன்லயுமே வந்து 2 பேரும் அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஒரு முக்கிய பேக் போனா இருந்தது அப்படின்னா அந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரகுநந்தன் அவர்கள் தான் பண்ணியிருக்கிறாரு. படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு சீனையும் அவ்வளவு சூப்பரா எலிவேட் பண்ணி கொடுத்தது அந்த ஒரு மியூசிக். இந்த படத்துக்கு பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது சித்தார்த்தா விபின் அவர்கள் தான் பண்ணியிருக்கிறாரு. படத்துல 3 பாட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 2 பாட்டு ஓகே நல்லா இருந்துச்சு. ஆனா 3வது பாட்டு பாத்தீங்கன்னா பயங்கர எமோஷனலா ரொம்ப சூப்பராவே அந்த பாட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி சக்திவேல் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அவ்வளவு சூப்பரா செதுக்கி இருந்தாருங்க. சீரியஸாவே படத்துடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு நல்லா இருந்தது. அதே மாதிரி தான் இப்ப எடிட்டிங்கும் சபு ஜோசப் அவர்கள் தான் பண்ணியிருக்கிறாரு. எப்படி ஒரு படம் வந்து போர் அடிக்காம என்கேஜிங்கா இருக்கிறதுக்கு ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு எடிட்டிங்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில சபு ஜோசப் அவர்கள் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஒர்க்கை கொடுத்திருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். படம் 2 மணி நேரம். ஆனா அந்த 2 மணி நேரம் நமக்கு போறதே தெரியாத அளவுக்கு அவ்வளோ கிறிஸ்பா ரொம்ப சூப்பரா வந்து கொடுத்திருந்தாங்க. ஓவராலாவே இந்த படத்துல வந்து கதையிலையும் சரி டெக்னிக்கலா ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலா இந்த லாக்டவுன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சொசைட்டிக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல கருத்தை வந்து ரொம்ப நீட்டா கொடுத்துருக்காங்க. தாராளமா எல்லாருமே இந்த படம் போய் பார்க்கலாம். ஸோ இந்த படம் பார்த்துட்டு என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நீங்களும் இந்த படம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இன்னர் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.